Hi viewers, welcome to aathusamayal. இப்போ இட்லி மிளகாய் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அரைச்சி எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி கருவேப்பிலை காஞ்சி போயிட்டா அதை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி நீங்கள் பொடி அரைக்கிறச்ச இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பச்சை கருவேப்பிலையும் நீங்கள் நல்லா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா மொறுமொறுப்பாக அது நல்லா வறுபடுற வரைக்கும் நீங்கள் வறுத்து நீங்கள் வந்து பொடி பண்ணலாம். இப்போ வந்து 1.5 கப் நான் பருப்புக்கு ஒரு 20 வரமிளகாய் நான் எடுத்திருக்கேன். இந்த வரமிளகாவை ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா இப்படி வறுத்து எடுத்துக்கணும். நல்லா உங்களுக்கு முறுமுறுப்பாக உங்களுக்கு சத்தம் கேட்கும். அது அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். இது 1 கப் நான் வந்து உளுந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 கப் வந்து கடலைப்பருப்பு நான் எடுத்திருக்கேன். 1.5 கப் இப்போது பருப்புக்கு ஒரு 20 வரமிளகா காரத்துக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கூடுதலாக குறைச்சலாக நீங்கள் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி 2 பருப்பும் நல்லா பொன்னிறமாக தனித்தனியாக வறுபட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த சால்ட்டும் இந்த பெருங்காயத்தூளும் இப்போ நான் வந்து இதில் தூவியிருக்கேன். அதே சமயத்தில் இந்த கருவேப்பிலையாக நம்ம போட்டு லேசாக அந்த வாணலில் சூடு இருக்கும் இல்லையா, அந்த சூடு மட்டும் போகிறோம். நம்ம இப்படி வறுத்து எடுத்து பொடி பண்ணோம்னா நமக்கு இட்லி மிளகாய் பொடி ரெடி ஆகிடும். ஆனால் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆற வச்சுட்டு நீங்கள் வந்து அரைச்சி எடுக்கணும். நம்ம வியூவர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இட்லி மிளகாய் பொடி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் முக்கியமாக தேவையான பொருட்கள் வந்து உளுத்தம்பருப்பு 1 கப், 1/2 கப் வந்து கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் தேவையான அளவு வரமிளகாய் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றும் தனித்தனியாக இப்படி கருகாமல் பார்த்து நம்ம சிம்மிலேயே வச்சு நீங்கள் வறுத்து எடுத்துக்கிட்டுங்க. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து இந்த வரமிளகாய் ஃபஸ்ட்டு நல்லா அரையணும். கொஞ்சமாக பாதி அளவு பருப்பு போட்டு நல்லா அரைச்சதுக்கப்புறம் மீதி இருக்க பருப்பையும் போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இட்லி மிளகாய் பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.